ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. பவானி போர், ஓடாநிலை போர், அறச்சொல்லூர் போர் என்று அந்நியரான ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலையின் நம்பிக்குரிய தளபதி யார்? ஆப்ஷன் ஏ மாவீரன் பொல்லான், பி கருப்ப சேர்வை, சி குமாரசாமி, டி வேலப்பன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மாவீரன் பொல்லான். அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் படைத்தளபதி மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கம் திறப்பு விழா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கொங்கு மண்டலத்திற்கு பெரும் பங்கு உண்டு. இதில் 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளையனை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலையின் போர் படையிலும் ஒற்றர் படையிலும் தளபதியாக பணிபுரிந்து வெள்ளையர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொல்லானின் வரலாறு பற்றி பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அறச்சொல்லூர் அருகே உள்ள நல்லமங்காபாளையம் கிராமத்தில் பிறந்தவர்தான் பொல்லான். சிறு வயது முதலே மற்போர் வாழ்வில் பயிற்சி செலுத்தியவர். 6.5 அடி உயரத்திற்கு மேல் ஆஜானுபாகுவான தோற்றத்துடன் கம்பீரமே உருவாக காணப்பட்டவர். அவரது வீரத்தையும் தோற்றத்தையும் கண்ணுற்ற தீரன் சின்னமலை பொல்லானை தனது படையில் சேர்த்து கொண்டார். பொல்லான் தனது திறமை ஆற்றல் காரணமாக வெகு விரைவில் படைத்தளபதியாகவும் தீரன் சின்னமலை நம்பிக்குரிய மெய்காப்பாளராகவும் ஆனார். 1801ஆம் வருடம் பவானியில் நடைபெற்ற காவிரி கரையோரப் போர், 1802ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னிமலை போர், 1803ஆம் ஆண்டு நடைபெற்ற அறச்சொல்லூர் போர் ஆகிய 3 போர்களிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். அவரது வெற்றிகளுக்கு எல்லாம் முக்கிய காரணமாக இருந்தவர்தான் தளபதி பொல்லான். அவர் ஒற்றனாக ஆங்கிலேய படைக்குள் ஊடுருவி ஆங்கிலேயர்களின் போர் தந்திரங்கள், அவர்கள் திட்டங்கள், அவர்களின் ஆயுத பலம் என அனைத்தையும் தீரன் சின்னமலைக்கு தெரிவித்தபடியால் எதிரிகளை எளிதில் களம் கண்டு தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். நன்றி.